பப்பு எந்திரி சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கல, வேணாம், என்னை தூங்க விடு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செல்லம், சாப்பிட்டு படுப்பா. எனக்கு பசிக்கணும்னு சொன்னால் கேட்க மாட்டேன், எதுக்கு இப்படி என்ன தொந்தரவு பண்ணுறேன், என்னை தூங்க விடு. அதெல்லாம் செல்லம், ராத்திரி டைமில் சாப்பிட்டு தூங்கணும். சாப்பிடாம தூங்கினா என்ன ஆகுன்னு தெரியுமா? என்ன ஆகும்? ராத்திரி 12 மணிக்கு மேலே பசி எடுக்கும், அவ்வளோதானே. அதுக்கு வேணா 12 மணிக்கு மேலே பசி எடுத்தால் பரவாயில்ல, 12 மணிக்கு மேலே வேறு ஒன்று நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தெருவில் நாய் நடக்கும், பூனை நடக்கும். வேறு என்ன நடக்கும்? நாய் பூனை நடந்தால் கூட பரவாயில்ல, வேறு ஒன்று நடக்கும் தெரியுமா? வேறு என்ன நடக்கும்? அது சீக்கிரம் சொல்லிட்டு போ. சரி, நான் சொல்கிறதில்ல நீ பட்டாதான் திருந்துவேன், நான் போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு போ. அதுவா, ராத்திரி சாப்பிடாம படுக்கிற பசங்களை கலத குரத்தி வந்து தூக்கிட்டு போய் ஒரு பாலை அடித்து பங்களாவில் போய் விட்டுரும். என்னது கலத குரத்தியா? அப்படின்னா என்ன? கலத குரத்தின்றது சின்ன பசங்க யாராச்சும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா ராத்திரி அவங்க வீட்டுதான வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தூந்து எந்த பையன் சாப்பிட்றலையோ அவனை அப்படியே தூங்குறப்ப அழகாக தூக்கிட்டு போய் ஒரு பாலடைஞ்சு பேய் பங்களாவில் விட்டுரும். என்னது அப்படியா? ஆமாம், நான் நம்பிட்டேன், நீங்கள் போய் படுங்க, அது வந்தால் நான் பார்த்துக்கிறேன். சொன்னால் கேளு, வேணாம். எனக்கு வேணும், பார்க்குறேன். ராத்திரி அது வந்து என்னை தூக்கிட்டு போட்டோம், நான் அப்புறம் பார்க்குறேன். சொன்னால் இவன் திருந்த மாட்டான், 10 தான் திருந்தணும். கடைசியாக உன்னை ஒரு முறை பார்த்துக்கிறேன். டாட்டா பாய் பாய். இவங்க வந்து நான் என்னை சாப்பிட வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்களா, அதை நான் நம்பணுமா? நாம் தூங்குவோம். நான் தான் கலத குருத்தி. இன்னைக்கு ராத்திரி எந்தெந்த பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கோ அவங்கள தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான். இனிமேல் அம்மா சொல்கிற பேச்சை கேட்காத பிள்ளைங்களுக்கு இதுதான் நிலைமை. இன்னைக்கு இவன் தான் சாப்பிடாம தூங்கியிருக்கான், இவனை தூக்கிட்டு போயிட வேண்டியது தான். என்ன யாரோ தாளாட்டுற மாதிரி இருக்கு. ஆஹா, என்ன சுகமாக சுகமாக இருக்கும். இரு, உனக்கு சொலுக்கு எடுக்கிறேன். என்னது ஏதோ மாதிரி சத்தம்? ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? அம்மா சொன்ன மாதிரி கலந்து குறைச்சி தான் வந்து நம்மளை தூக்கி நம்ம போட்டிருக்கேன். ஐயோ, எங்கே இருக்குன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்கேன். ஒரு வேளை சாப்பிட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை, அம்மா சொல்கிற பேச கேட்காம வந்து பேசச்சு பின்னாடி ஒரு வலிக்குது. அங்கே போவோம். எந்த வழியும் தெரியல, இவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஐயோ, ஏதோ ஒன்று கருப்பாக நிற்குது, நல்லா வசமாக மாட்டிக்கணும். தம்பி, நீ யார், இங்கே என்ன பண்ணுற? ஐயோ, பேய்! பேசாமல் அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்டு வந்துருக்கணும். தேவையில்லாம இங்கே வந்து மாட்டிக்கணுமே. பேய் கிட்ட 2 பேய் வாங்கி வந்துருச்சு. அம்மா அம்மா அம்மா, எங்கே இருக்க? ஓடியா ஓடியா சாப்பாடு போடு. அம்மா எங்கே இருக்கிறம்மா? பேசுமா, உன்னையும் கலவு குறைச்சி தூக்கின்னு போயிருக்கா. அம்மா அம்மா, எங்கே இருக்க? சீக்கிரம் சொல்லு. அம்மா இருக்கே இல்லையா, சொல்லுமா. இருக்குண்டா செல்லம்.